ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் லிவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச லிவரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்புத்தூள் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா நம்ம மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம லிவர் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நமக்கு சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு லிவர் வேகலை. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் ஹெல்த்தியான ஃபுட்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.